வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கதைகளத்துல பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி அவங்க இடத்துல போய் கால்நாட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள வேலைகளை ஆரம்பிக்காங்க. ஒரு கட்டத்துல சேட்டோட பையன் அதிகாரிகளோட கூட்டிட்டு வராங்க. என்னது, எங்க இடத்துல நீங்க எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் இப்போ இங்கேருந்து போயிருங்க, இல்லாட்ட நடக்கதே வேற அப்படின்னு அந்த இடத்துல சேட்டோட பையன் நம்ம கார்த்தியை தெறிக்க விடுறாங்க, ஓட விடுறாங்க. என்னடா பண்ண, இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நம்ம ராஜா நினச்சிட்டு இருக்காம அடுத்த கட்டமாக இவனை எப்படி ஓட விடணும் அப்படின்னு தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், என் பேரில் உள்ள இடம் அதை இந்த சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு 5 கோடி ரூபா வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ 5 கோடி ரூபாயை கொடுத்துக்கிட்டு பத்திரத்தை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பத்திரத்தை எங்கள் அப்பா பேரில் நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கிய அப்படின்னு அந்த இடத்துல போலி பத்திரத்தை வச்சு என்னை அந்த இடத்துக்குள்ளே போக விட மாட்டான். நான் அந்த 5 கோடி ரூபாயும் வட்டியோடு கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறான். அந்த இடம் எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அப்படின்னு என்கிட்டயே வீம்பு பேசுகிறான். அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்லணும். கார்த்தி, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ராஜாவின் செல்வாக்கை பார்த்து அந்த சேட்டோட பையன் அரண்டு போகிற அளவு ஒரு விஷயத்தை பண்ணி அதிகாரியை நில மோசடியில் அந்த நபரை கையங்களவுமாக பிடிச்சிட்டு போகிறாங்க. 50 கோடி ரூபாய் திரட்டிக்கிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிடணும். இந்த டிரைவர் பையன் அந்த இடத்துல அடிக்கல் நாட்டு விழா நடத்தக்கூடாது அப்படின்னு கங்கடம் கட்டிட்டு இருக்க சந்திராவுக்கு அப்படியே நடுங்கி போகிற வச்சுருந்தாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாம். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் நம்ம ராஜா மயிலும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சேட்டோட பையன் ஏதோ தில்லுமுள்ளு கோல்மால் பண்ணுறான், ஏமாத்துறான். இல்லைன்னா அந்த பத்திரத்தை தந்துட்டு 5 கோடி ரூபாயை அவனுக்கு வாங்கிட்டு போகலாம். ஆனால் இதை விட வேற யாருக்கோ அவன் டீலிங் பேசிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல நேரம் வேறு யாருக்கு பேசியிருப்பான்? நம்ம சின்னத்தை சந்திரகலாவுக்கு தான் பேசியிருப்பான். அதுதான் ஏதாவது ஒரு பத்திரங்களை கொடுத்து மாற்றி அந்த இடத்த தன்னோட கைவசத்தில் கொண்டு வந்துடலான்னு தான் அன்றைக்கி பத்திரத்தை நோண்ட நேரம் கையங்களவுமா சிக்கிறனால பத்திரத்தை நோண்டாமல் இருக்கா, அவருக்கு தான் பேசியிருப்பான். வேறு யாருக்கு அப்படின்னு நம்ம மயில சொல்ல நேரம் ஆமாம், அதுதான் நடந்திருக்கும் போலுக்கு. ஆனால் இது என் பேரில் உள்ள இடம் எப்படியோ யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அது நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு நம்ம ராஜா நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னும் நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்குதே, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உள்ள செடி கொடிகளை எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி போடணும். அதுக்கு 2 நபர்களை வேலைக்கு விடுவோம் அப்படின்னு வேலையாட்களை விட்டுக்கிட்டு நம்ம மயிலும் ராஜாவும் இப்போயே பார்க்குறாங்க. பார்க்க நேரத்தில் தான் சேட்டு பையன் அந்த இடத்துல அதிகாரிகளோட என்னையா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே அப்படியெல்லாம் நீங்கள் எங்கள் இடத்துல வேலைப்பாடு பண்ண முடியாது, இடத்த விட்டு இப்போ காலி பண்ணி போங்க, இந்த பத்திரம் எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அப்படின்னு சேட்டோட பையன் காட்டுறான். ஒரு கட்டத்தில் என்னடா இங்கேயும் குழப்பம் பண்ணுறான், நிச்சயமாக நாளைக்கு ஏதாவது தகராறு பண்ணுவான், அதுக்குள்ளே ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே அந்த அதிகாரிகளுக்கு சேட்டோட பையன் இனி நம்ம மிரட்டினால வரமாட்டான், நீங்கள் மிரட்டினது நல்லது அப்படின்னு அந்த அதிகாரிகளுக்கு ரூபாயை தூக்கி லஞ்சம் கொடுக்குறாங்க. இதை கையங்களவுமா நம்ம ராஜா பார்த்துறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரி இருக்காங்கல்ல, நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, என் நாளைக்கு நான் எங்கள் அம்மா பேரில் ஆசிரமம் கெட்டதுக்காக ஒரு இடத்த வாங்கி வச்சுருந்தேன், அந்த இடத்துல கெட்ட போடலான்னு இருந்தால் அந்த இடம் 5 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த சேட்டு உயிரோடு இல்லை, அங்கே பையன் தான் இருந்தாங்க. அந்த 5 கோடி ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்து வட்டியும் கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கலான்னு பார்த்தா அந்த பத்திரம் எங்கள் பேரில் தான் இருக்குது, நாங்கள் தர முடியாது அப்படின்னு என்னை ஓரங்கட்டி விட்றாங்க. இப்போ அந்த இடத்துல வேலை பையன் ஆட்கள் விட்டு அவங்களையும் செய்ய விடாமல் தடுக்கிறான். இதுக்கு ஒரு வழி பண்ணு, அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துறான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை பார்க்குறாங்களா? சரி ராஜா, அதுக்கு நீ விட்டுரு, நான் வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரி அந்த நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு இந்த அதிகாரிகளுக்கு கால் பண்ணி என்னையா நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களா, அவர் எப்பேறிப்பட்ட ஆள் அப்படின்னு தெரியுமா? அந்த ராஜா நீங்கள் நினைக்க மாதிரி சாதாரண ஆள் இல்லை
அப்படின்னு வந்து நம்ம ராஜாவின் செல்வாக்கு பவரை எல்லாம் வந்து சொல்லுறாங்க. அவரோட பேரில் தான் அந்த இடம் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் வந்து போலியான வச்சுருக்க அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, உண்டு இல்லை நீ பண்ண வேண்டிய வரும், ஏன் உங்கள் வேலையை விட்டு தூக்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல 1 மணி நேரம் ஐயோ வேலையை விட்டு தூக்கிறாருங்க, நாங்கள் புள்ளக்குட்டிக்காரங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தி அந்த அதிகாரிகளை வந்து நில மோசடியில் வந்து வர வச்சிருக்கேன் அதிகாரிகளை, அந்த நபரை நில மோசடி வழக்கில் வந்து கைது பண்ணி உள்ளுக தூக்கி வச்சிடலாம், அப்போனா இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் புத்தி வரும், அடுத்தவங்க நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி அதிகாரியை வர வச்சு அந்த சேட்டோட பையன் போலி பத்திரத்தை காட்டி இதுதான் எங்கள் இடம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான். அவன் 50 கோடி ரூபா நம்ம சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு வந்து தன்னோட இடம்னு தக்க வச்சுருந்தான். அவனை நில மோசடி வழக்கில் கைது பண்ணிட்டு போக வச்சுறாங்க நம்ம ராஜா. 50 கோடி ரூபா நம்ம அக்காலோட பத்திரங்களை எடுத்து சுருட்டிக்கிட்டு அதை பணமாக்கி 50 கோடி ரூபாயை ரெடி பண்ணிவிட்டு நம்ம சந்திரா சிவனாண்டி முத்துவேலு இவங்க எல்லாரும் வந்து அந்த சேட்டோட வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம ராஜா என்ன பார்க்குறீங்க, அவரை இப்போ தான் அதிகாரியை கைது பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் உங்கள் வேலைன்னு தான் நினச்சேன், நீ உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன், நான் நினச்சது சரியாக தான் இருந்து இதெல்லாம் உங்கள் தில்லாலங்கடி வேலை தானே, இப்போது அவரை பிடிச்சிட்டு போயாச்சு, அந்த நிலமே என் பேரில் இருக்காது, பிறகு எப்படி வந்து அவர் உங்கள் பேருக்கு தர முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாருங்க, ஒழுங்காக உங்கள் புருஷன் கூட போய் வாழ வழியை பாருங்க, அதுக்கு இல்லாமல் உங்கள் அக்கா வீட்டில் இருந்த பத்திரத்தை களவாண்டி இப்படியெல்லாம் வந்து செய்துட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சு ஒழுங்காக அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு வச்சிருங்க, நீங்கள் வந்து மோசடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் வந்து தெரிஞ்சு உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நான் அடுத்த ஆக்ஷன் உங்களுக்கு தான், இப்போ இந்த ஆளை நில மோசடியில் அனுப்புறது மாதிரி உங்களையும் உள்ளுக்க கம்பியன்னா அனுப்ப வேண்டியது வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திராவுக்கு ஒரு பாடத்தை நடத்துகிறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா எப்படியோ அந்த டிரைவர் பையன் அவனுக்கு பேரில் தான் இருக்குன்னு வந்து ஆக்கிட்டான், இனி வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்த. ஆனால் நாளைக்கு வந்து கால்நாட்டு விழா நடக்குல, அந்த கால்நாட்டு விழாவுக்காவது உன் அக்காளை போடாமல் தடுத்துட்டு சந்திரா, இதுதான் நீ செய்ய வேலையாக இருக்கும், அப்படி போனேன்னா நீ வந்து அந்த டிரைவர் பையன் சொன்னது மாதிரி அந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தம் செய்ய வேலை உனக்கு தான், அதை புரிஞ்சுக்க. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சாமுண்டேஸ்வரி வீட்டில் துணியை தோச்சி வந்து முறவாசல் செய்து அவமானப்படுத்தது என்ன எனக்கு தெரியும், இப்போ அதே மாதிரி வந்து நீயும் பண்ணக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது, எந்த வாட்டியும் வந்து நம்ம தோத்துட்டே இருக்கோம் இந்த டிரைவர் பையன்ட்டு, ஆனால் இந்த தடவை தோக்கக்கூடாது, உன் அக்கா கிட்ட தெளிவாக சொல்லிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவனாண்டி நம்ம சந்திராவுக்கு சொல்லி விடுறாங்க. நம்ம சந்திராவும் அக்கா அந்த டிரைவர் பையன் எப்படியாவது காலையில் மனசில் மாற்றுவான், உன் மனசை மாற்றி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைப்பான், நீ போயிடாதக்கா அப்படின்னு வந்து சொல்லினேன். சேச்சா நான் எதுக்கு சந்திரா அங்கே எல்லாம் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கால் வருது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு, நான் எம்எல்ஏ வந்து கால் பண்ணுறாங்க. என்ன அந்த சாமுண்டேஸ்வரி மேடம், உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை பண்ணுறீங்க, அதுவும் அநாத ஆசிரமம் கெட்ட அளவுக்கு வந்து இருக்காங்க உங்கள் மாப்பிள்ளை, அடுத்த எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு தான், இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை உள்ள குடும்பம் தான் நாட்டுக்கு தேவை, உங்க மாப்பிள்ளை விஷயத்த சொன்னாங்க, நான் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீங்களும் ரெடி ஆயிருங்க, செங்கல் உங்க அடிக்கல் செங்கல் உங்க கையால தான் நாட்டி தொடக்கணும் அப்படின்னு வந்து உங்க மாப்பிள்ளை ஆசைப்படுறாங்க, அடுத்த எம்எல்ஏ பதவி உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து நான் மேலிடத்துல வந்து சொல்லி வச்சிருக்கேன், நிச்சயமா அது உங்களுக்கு தான், ஏன்னா இவ்வளோ நலத்திட்டம் உங்களை விட யாரும் சிறந்ததா செய்ய முடியாது, நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எம்எல்ஏ பேச்சை தட்ட முடியாம நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிடுறாங்க. நம்ம சந்திரகலா அப்படியே வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்கங்க.